ஹலோ வியூவர்ஸ். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற போரில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் ஈரான் விடுறதால அடிச்சுட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி. அதே மாதிரி ஈரானும் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 9 இடத்துல தாக்கல் நடத்திருக்காங்க. ஈரான் நாட்டு எந்தெந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா கத்தார், யுஏஇ, பஹ்ரைனு, ஒமனு, ரியாது, இந்த மாதிரி எல்லா இடத்துல நடத்திருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கத்தாரில் எல்என்ஜி ராஸ் லஃபான் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமான தாக்கல் நடத்திருக்காங்க. அதை அந்த கத்தார் நிறுவனமே சொல்லியிருக்கு. இது சரி செய்யணும்னா குறைஞ்சபட்சம் 3 வருஷம், அதிகபட்சமாக 5 வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பெரிய இழப்பு எங்களுக்கு நேரிட்டு இருக்கு. அதனால் அது எப்படி சரி செய்யணும்னு தெரில. அதனால் என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வளர்ப்பை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. 17 to 18% பண்ணதை பண்ண முடியாது. லாஸ் 1.8 lakh crore லாஸ் ஆயிருக்கு அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க கத்தார் நிறுவனம். இதே மாதிரி மற்ற நாடுகள் சவுதி அரேபியாவும் என்ன நிலைவெல்லாம் பார்த்து தாக்கல் நடத்துறாங்க ஈரானுக்காக. இது எப்போ முடியுன்றது தெரில. ஏற்கனவே வேலை இல்லாதவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஊழியர்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஐடி நிறுவனங்கள் நிறைய வேலையை ஸ்டாஃப் தூக்கிட்டு இருக்காங்க. எம்ப்ளாயிஸ் லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஏஐயோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்ட்டு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆரக்கில் 30,000 ஊழியர்களை ஸ்டாஃப் லே ஆஃப் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா டெல் நிறுவனம் 11,000 ஊழியர்கள் ஸ்டாஃப்ஸ் எம்ப்ளாயிலேருந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்கன்றது புள்ளி விவரம் சொல்லுது. நிறைய பேர் ஸ்டாஃப் போயிருக்கும். இதே மாதிரி ஓவரால் ஐடி கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு மட்டுமே 38,000 பேர் பண்ணியிருக்காங்கன்றது ஐடி நிறுவனம்லாம் சொல்லியிருக்கு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை போடுங்க. சுஹேல் அப்டேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பாய்.